ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வீடு வந்து பால் காய்ச்சிட்டேங்க. அதாவது கிரகப்பிரவேசம் பண்ணிட்டேன். சரிங்களா? இதுதாங்க என்னுடைய கிச்சன். சரியா? ஃபுல் வீடியோ வந்து நான் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்கள்கிட்ட நான் ஃபுல்லாக காட்டிடுவேன். ஓகேவா? மெயினாக வந்து என்னுடைய இந்த விளக்கு, சரியா, இது வந்து என்னுடைய தாய் மாமா சீர்வரிசை, தாய் வீட்டு சீர்வரிசைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விளக்கு. அப்புறம் வந்து பூஜை பொருள் எல்லாமே என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெல்லு, பூஜைக்கு என்னென்ன இது வருமோ அதெல்லாமே வெங்கலத்தில் மாமா பொண்ணு மாமா சொல்லுங்க, மாமா பொண்ணு 2 பேர் மட்டும் தாய் வீட்டு சீதனமாக பண்ணாங்க. அடுத்தது அதுக்கு வந்து ட்ரெஸ்ஸு கூட வந்து ட்ரெஸ்ஸும் பண்ணா. இது நிறைய விஷயங்கள்னு சொல்லாமே, இது என்னென்னு தனித்தனியாக சொல்ல முடியல, நிறைய விஷயங்கள். இந்த ட்ரெஸ் இதெல்லாம் இங்கே இருக்குது, நான் அப்புறம் காட்டுறேன். ட்ரெஸ்ஸு, அன்னைக்கு அந்த பூஜைக்கு பண்ணக்கூடிய பழ வகைகள், எல்லா விஷயம், ஸ்வீட் வகைகள், படம், பிள்ளையார் படம், அப்புறம் எல்லாமே குடம், இந்த இது அப்புறம் சருவம், தாம்பூலத்தட்டு, இப்படி எல்லாமே அவள் பண்ணா. தாய் வீட்டு சீதனம் அப்படின்னு ஐயர் சொல்லுவார்ல, அந்த டைம் கொடுக்கறதுக்காக பண்ணினான். இது ஃப்ரிட்ஜு வந்து ஃப்ரிட்ஜு எனக்கு வந்திருக்கும், ஆனால் நான் வேணாம் அப்படின்ட்டேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த ஃப்ரிட்ஜு நான் இந்த ஃப்ரிட்ஜை எடுத்து நான் அப்படியே வச்சுருந்தேன். இது கிளாஸ் மாதிரி அப்படியே இருக்கும். சரிங்களா? சரியா? இது எடுத்து அப்படியே வச்சுருந்தேன். அதனால் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஃப்ரிட்ஜு எடுக்கவான்னு கேட்டப்போ நான் வேணாம், ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, இதெல்லாம் அப்படியே புதுசாகவே இருந்துச்சு. இதை பாருங்கள், கிரைண்டரு, இதை பாருங்கள், ஸ்டவ்வு, இது எல்லாமே நான் ஆல்ரெடி வாங்கி வச்சனால எனக்கு வேணாம் அப்படின்ட்டேன். சரியா? அப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னெல்லாம் அப்படின்னு காட்டுறேன் உங்கள்கிட்ட. சரியா? என்னெல்லாம் எனக்கு கிஃப்ட்டு வந்துச்சு அப்படின்ட்டு இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். ஓகேவா? சரி, அது மேலே இருக்க குக்கரை எடுத்துகிட்டு வா, அந்த குக்கரை எடுத்துகிட்டு வா. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் வெல்கம் டைல்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இது வந்து டைல்ஸுங்க. ஆசி இது வந்து வெல்கம் டைல்ஸ். நல்லா இருக்கா? சரி, அடுத்து இது முடிச்சுட்டு வரேன். அப்புறம் வந்து அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏசி. சரியா? எல்ஜி ஏசி. இது வந்து எனக்கு ஒரு அத்தாங்காரர் எடுத்து வந்தார். சரியா? அத்தான் அப்படின்னா ஜெயந்தி அக்கா வீட்டில் இருந்து எனக்கு வந்துச்சு. சரியா? அப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்கள் அண்ணன் எடுத்து வந்தது. சரியா? இந்த ஊஞ்சல் வந்து எங்கள் அண்ணன் எடுத்து வந்தது. சரி, இனி என்னெல்லாம் அப்படின்ட்டு கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? வாங்க, இருங்க பார்க்கட்டும். ஓகே, என்னெல்லாம் கிஃப்ட் அப்படின்னு பார்த்து ஓப்பன் பண்ணிடலாமா? இது ஒருத்தங்க தந்தாங்க ஹாட் பாக்ஸ். ஓகேவா? இது வாங்கி மக்களாங்க. இது யார் தந்தா? இது ஒருத்தங்க தந்துருக்காங்க. இது பவுல். அப்படியே என்னது? பவுல் தான். சரியா? இது ஒருத்தங்க தந்துருக்காங்க. அப்புறம் இது ஒருத்தங்க தந்துருக்காங்க. இப்படி மக்களா. அப்புறம் ஒரு கிறிஸ்டின் வசனம் தந்திருக்காங்க. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம்
கட்டளையிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசன போர்டு. சரியா? ஓகே. அடுத்து ஓப்பன் பண்ணாம தந்தா என்ன அர்த்தம்? அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ கப்பு, பவுல் இதெல்லாம். சரியா? அப்புறம் என்ன வந்துச்சு அப்படின்னா மிக்சி. சரியா? இதில் வந்து சப்பாத்தி எல்லாமே இதிலே இது பண்ணிக்கலாம். மிக்சி ஜார் மட்டும்தான் வருது, மிக்சியை காணோம். சரியா? மிக்சி இதில் எத்தனை ஜார் வந்துருக்கு? 3. இதில் 3 ஜார் வந்துடும். சரியா? ஆனால் இதோட விலை வந்து 14,000 ரூபாய் என்னமோ. அப்படி அதுவே ஆப்ஷன். அப்புறம் என்ன அப்படின்னா கிளாத்து. சரியா? ஓகே. சூப்பர் நைஸ். இது யார் கொண்டு வந்தது? மாலு சாலு யாரை கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். மாலு சாலு தானே பேரு? மாலு சாலு. ஆமா. இது ஒரு இது என்னதுன்னா மக்கு, தண்ணி குடிக்கிற கிளாஸு, டீ குடிக்கிற கிளாஸ் எல்லாமே இருக்கு. சரியா? டீ செட் அந்த மாதிரி மக்கள்லாம் இருக்கு. கிளாஸ் இது மூடுறேன். சூட்டுல இது வந்து ஃபேனு. இது வந்து யார் தந்தாங்க? எங்க அத்தனோட வீட்டுல இருந்து வந்துச்சு. எந்த அப்படின்னா எப்படி சொல்றது, அனந்தர்த்தியாருன்னு சொல்லுவாங்கல்ல, ஓரோர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அனந்தர்த்தியாரு அப்படிம்பாங்க. சரியா? அங்கிருந்து வந்துச்சு. இது ஒரு பெரிய காமெடி. இது மாட்ட வந்து இப்ப இது முடிச்சிட்டு உள்ள வைக்காதீங்க, மாட்டிடுங்க. அப்பதான் நைட்டு தூங்க முடியும். இது வந்து ஃபேனு. அப்படி நிக்க வைக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த கம்பெடுங்க. இடையில பேசக்கூடாதுன்னு சொல்லி இருக்கணும். இப்படி நிக்க வைக்கிற மாதிரி ஃபேன். இதுல வந்து ஒரு பெரிய காமெடி என்னன்னா, உண்மையிலே சொல்றேன், இது ஒரு பெரிய கிஃப்ட்னு தான் சொல்லுவேன். எதுக்குன்னா என் வீட்டோட ஃப்ரெண்டில். சரியா? எனக்கு வந்து முறைக்கு வந்து மாமா அத்தை வரும். எனக்கு லைஃப்லே அவங்க யாருக்கு கிஃப்ட்டு கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு சொன்னால் எனக்கு கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் நான் என்னைக்கு சென்னையில் இருந்து கார்டு எல்லாருக்கும் வந்து பால் கைப்பு கார்டு கொடுக்கணும்னு நினச்சனும், வந்து இங்கே அன்னையிலேருந்து என்ன கலர் ஃபேன் வேணும், உனக்கு இந்த ஃபேனு தான் வாங்க இருக்கிறேன், என்ன கலரில் வேணும், கருப்பா ஒயிட்டா இப்படி நான் சொன்னேன். மாமா ஏதாவது வேணாலும் வாங்குங்க மாமா, இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அப்போ அந்த டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னா டெய்லி கேட்பாரு. ஆனால் நான் நினைக்கவே இல்லை அவர் வாங்கிட்டு வருவாருன்னு. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் தண்ணி அடிக்கிறாரு. சரியா? ஆனால் இது எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட். எப்படின்னா அவர் யாருக்குமே கொடுத்ததில்ல, ஆனால் எப்படி எனக்கு வாங்கி தந்தாருன்னு தெரில. அதனால இது எனக்கு ஸ்பெஷல் தானே. அதனால் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃபேனு. ஓகே. இதோட ஏசின்னு சொன்னேன்ல, அந்த ஏசியை பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி சொல்லாது, அது பெரிய ஸ்பெஷல்னு சொன்னேன். ஆமாம். ஐயோ, அதை எடுக்கிறது நாளைக்கு பால் காய்ச்சி அப்படின்னா இன்னைக்கே அந்த ஏசி வந்தாகணும் அப்படின்ட்டு கம்பல் பண்ணி அன்னைக்கே ஒரு நாளைக்கு முன்னாடி தானடி வந்துருச்சு, ஒரு நாளைக்கு முன்னாடியே என் வீட்டுக்கு வந்துடுச்சு. சரி, அப்படி. அப்புறம் வந்து இது வந்து குக்கரு. அப்புறம் அடுத்து பேஸ்ட் ஊற்றுது, அது ஸ்டெப்லைசர், அதை ஓப்பன் பண்ண வேண்டாம். குக்கர் இன்னும் இருக்கு, அதுக்கு கீழே அது குக்கராக இருந்தது. இது ஏசியோட ஸ்டெப்லைசர். அதுவும் குக்கர் தான். குக்கர் தானே அது. குக்கர் நிறைய பிரிஞ்சிச்சிங்க. சரியா? பாதி எடுத்தேன், பாதி எடுக்கல. இதுவும் குக்கர் தான். சரியா? இது உள்ளே வச்சிருங்க. இன்னும் நான் வாங்கின குக்கரே இன்னும் இருக்கு.
இதுவும் ஒரு ஹாட் பாக்ஸ் தாங்க. சரியா, இதுவும் ஒரு ஹாட் பாக்ஸ் தான், ஆனால் பெருசு, பெரிய ஹாட் பாக்ஸ். எனக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு நிறைய கிஃப்ட் வந்துச்சு. ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, நான் யாருக்கிட்ட எல்லாம் எல்லாருக்கும் வந்து நான் சொல்லியிருந்தாலும் அத்தனை பேர் வந்திருந்தாங்க. யாருமே வரல அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, எல்லோரும் வந்திருக்காங்க. எப்படி அப்படின்னா, இதாங்க வைமுக்கல, எப்படின்னா நீ கொஞ்சம் மாறு. எப்படி அப்படின்னா, நான் வந்து சென்னையில், அம்மா தான் இங்கே இருக்காங்க, அம்மா அப்பா தான் இருந்தாங்க. இப்போ அவங்க இறந்து 3 வருஷம் ஆக போகுது. சரியா, அம்மா இறந்து 3 வருஷம் ஆக போகுது, அப்பா இறந்து 2 வருஷம் ஆக போகுது. அப்போ என்னன்னா, ஏதாவது ஒரு நல்லதோ கெட்டதோ அப்படின்னா நான் காசு மட்டும்தான் போட்டு விடுவேன், அவங்க போயிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இப்போ ஒரு 3 வருஷமாக நானும் வர முடியாது, அவங்களும் போக முடியாது, அப்படியே இருந்துச்சு. ஏன்னா அவங்க இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் போக முடியாது. அதனால எனக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் 10 வருஷமாக நான் குடும்பத்திலே டச்சே இல்லாமல் இருக்கேன். சென்னையிலே இருக்கிறதுனால நல்லது கெட்டதுக்கு அவ்வளோ சீக்கிரமாக போக மாட்டேன். ரொம்ப முக்கியம், இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படி நான் மட்டும்தான் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவேன், மற்ற மாதிரி நான் அட்டன் பண்ண மாட்டேன். அப்போ அதனால யாரும் வரமாட்டாங்களோ வருவாங்களோ வருவாங்களோ அப்படின்னு நினச்சி இருந்தேன். ஒரு 10-11 மணி வரைக்கும் நிறைய பேர் வரவே இல்லை. அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். அவ்வளோதான், இனி யாரும் வரமாட்டாங்க, நம்ம தான் எங்கேயுமே போகிறது இல்லையே, வரமாட்டாங்க, அம்மா அப்பா கூடதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சேன். ஆனால் நைட்டு எத்தனை மணி வரை, 9 மணி வரை, நைட்டு 9 மணி வரைக்கும் ஆட்கள் வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா ஃபுல் முகூர்த்தம் அன்னைக்கு. சரியா, அதாவது அக்ஷய திதியா, செம்ம முகூர்த்தம். எல்லாருக்கும் 3-4 கல்யாண வீடு, வளக்காப்பு வீடு, அந்த வீடு இந்த வீடுன்னு சொல்லிட்டு இருந்துச்சா. அவ்வளோதான், சோறெல்லாம் இன்னைக்கு வேஸ்ட்டு தான், அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் சொன்னேன், எல்லாரும் வந்திருந்தாங்க. என் வீடியோ இந்த என்னை தெரிஞ்சவங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க. வந்த எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, எங்கள் ஊருக்காரங்க கூட எல்லாருமே வந்தாங்க, வரல அப்படின்னு சொல்லி. இன்னொரு விஷயம் என்னென்னா, கேட்ரிங் வந்து சொல்லி வச்சுருந்தேன். சரிங்களா, சாப்பாடு வந்து இது பண்ணுறது சொல்லி வச்சுருந்தேன். சமைச்சு தான் பண்ணணும். அது என்ன பண்ணுவாங்கடி, இது பண்ணுறதுக்கு சொல்லு, கேட்ரிங் சர்வீஸ் என்ன சொல்லுவாங்க அதுக்கு, சேவ் பண்ணுறதுக்கு சரியா சொல்லி வச்சுருந்தேன். சரியா, ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேறொரு இடத்துல எக்ஸ்ட்ரா சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இதாயிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க, என்னை சதிச்சிட்டாங்க. சரியா, நான் ரொம்ப பயந்துட்டேன். அவ்வளோதான், ஆட்கள் வர ஆரம்பிக்கிறாங்க, வந்துட்டு பந்தி நிரம்புது. சரிதான், முடிஞ்சு போச்சு நினச்சா கடகடா வந்தாங்க பசங்க. கேட்ரிங் பசங்க யாரும் வரலையே அப்படின்னாங்க. ஊருக்கார பசங்க இல்லை அப்படின்னாச்சு. உடனே ஊருக்கார பசங்க இறங்கிட்டாங்க. இறங்கி ஒரே கூட்டு குழம்பு சாப்பாடு எல்லாமே நைட்டு 9 மணி வரைக்கும் நின்று பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு நாளைக்கு முன்னாடி காய்கறி வெட்டுறதுலேருந்து எல்லாமே ஊரில் உள்ள பசங்க, தம்பி, அண்ணன் மாதிரி எல்லாருமே பண்ணாங்க. சரியா, எனக்கு இப்படி ஒரு ஆதரவு கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆமாம், இன்னொரு விஷயம் வந்து இந்த டைல்ஸு, சுவிட்ச் போர்டு, எல்லா இதுவுமே செலெக்ஷன், இந்த வீட்டோட மாடலு, இந்த வீட்டில் எங்கே பெட்ரூம் வைக்கணும், எவ்வளோ பெட்ரூம் அளவு வேணும், எனக்கு கிச்சன் எப்படி இருக்கணும், எனக்கு பாத்ரூம் எப்படி இருக்கணும். இது வந்து இந்த ரூம் நான் மட்டும்தான் யூஸ் பண்ணுற ரூம். எனக்கு பாத்ரூம் எப்படி இருக்கணும், ஃபால் சீலிங் வந்து எப்படி இருக்கணும், மாடல் எப்படி, அப்புறம் வந்து அப்போ வந்து எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டே டைம் ஒரு நாள். இப்போ வந்து ஃபங்க்ஷன் அங்கங்கேயும் ஆட்களாக இருக்காங்க, அதனால் எடுக்க முடியலை. கண்டிப்பாக நான் ஊருக்கு சென்னை கிளம்புறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு வீடை ஃபுல்லாக காட்டுறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் ஒன்று விஷயங்க, ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். யாருக்காவது வீடு வாடகைக்கு விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள மன வருத்தம் மட்டும் படாதீங்க. ஏன்னா அதோட நிலைமை என்னன்னு நான் கண்ணீர் விட்டவன். ஏன்னா எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எந்த ஹவுஸ் ஓனர் அவங்க வீட்லேயுமே அட்டாச்சே ஆக மாட்டேன். ஆனால் ஒரே ஒரு ஹவுஸ் ஓனர் வீட்டில் வந்து ரொம்ப அட்டாச் ஆகிட்டேன், ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டேன், ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். சரிங்களா, எங்கே போனாலும் வரனாலும் அப்படி இப்படின்னு அவங்க வீட்டில் ஒன்று, அவங்க ஃபேமிலியில் ஒரு விசேஷம்னா என்னை கூப்பிடுவாங்க. நான் போகிறது வர்றது, வெளியே போகிறது, இந்த மாதிரி ரொம்ப இதாக இருந்துட்டேன். ஆனால் ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு வந்து டபக்குன்னு
பேசிக்கிட்டே இருந்தப்போ டபக்குன்னு உனக்கு பிடிக்கல விட மாறு அப்படின்ட்டாங்க. சும்மா பேச்சு வாக்கிலே இருந்தப்போ எனக்கு அது பிடிக்கல அந்த வார்த்தை. எனக்கு அந்த நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லைங்க. அன்னைக்கு நைட்டே வேலை முடிச்சுக்கிட்டு வந்துட்டு உடனே வண்டி எடுத்து கிளம்பி வீடு ரோடாக சுற்றி டூலேட் போர்டு கிடக்கான்னு பார்த்து நைட்டு 1:30க்கு வீடை பிடிச்சேன். காலையில் ஃபோன் பண்ணேன், இன்றைக்கி நான் வீடை காலி பண்ணுறேன் அப்படின்னு. ஒரு லாரி நிறைய திங்ஸு, சோஃபா எல்லாமே, சோஃபா, ஏசி, 2 கட்டில், 4 மெத்தை, சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா ஒரு கட்டிலுக்கு 2 மெத்தை, அப்படி 4 மெத்தை, மீன் தொட்டி, அப்புறம் வந்து ஹீட்ரு, நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஒரு லாரி நிறைய வரும். எல்லாத்தையும் தூக்கி வீசினேன். வாரவங்களுக்கு போகிறவங்களுக்கும் கொடுத்தேன். ஒரு விஷயம் கூட நான் என் சொந்த ஊருக்கு கூட அனுப்பலை. ஆனால் எல்லா ஊருக்காரங்க கூட கேட்டாங்க, நீ அதை இங்கேயாவது அனுப்பி விட்டுருக்கலாம்ல அப்படின்ட்டு. ஆனால் யாருக்குமே நான் கொடுக்காம என்ன பண்ணேன், எல்லாத்தையும். ஏன்னா இனிமேல் இதை வந்து திருப்பி நான் அனுப்புறதுக்கு பணம் கட்டணும், இது பண்ணணும், எதுக்கு? இனி ஒரு வீடு, ஒரு லாரி நிறைய போடுற வீடு எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு நான் மட்டும் தங்குற மாதிரி ஒரு ரூமை தேடினேன். பிடிச்ச நான் படுக்கிறதுக்கான கட்டில், நான் படுக்கிறதுக்கான ஏசி, ட்ரெஸ் வைக்கிறதுக்கான என் ட்ரெஸ்ஸு, நான் கட்டுற ட்ரெஸ்ஸு, ஒரு மூட்டை ட்ரெஸ்ஸை வேஸ்ட்டாக தள்ள வைக்க இடம் இல்லாமல் என் 2 பீரோ மட்டும் எடுத்தேன். சமையல் பாத்திரம் முக்கால்வாசியும் போச்சு. எனக்கு முக்கியமாக சமைச்சு சாப்பிட்றது மட்டும் எடுத்தேன். பாக்கி எல்லாமே தூக்கி கொடுத்தேன். சோஃபாலேருந்து, மீன் தொட்டிலேருந்து எல்லாத்தையும் அங்கேயே தூக்கி விட்டேன். அன்னைக்கு நினச்சேன், இனிமேல் நான் இப்போ ஒரு வீட்டில் இவ்வளோ திங்ஸ் நான் வைக்கணும்னா அது என் சொந்த வீடாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த டைமே வேலை ஆரம்பித்தேன். ஆனால் ஒன்று மட்டும் நினச்சேன், அப்போ கூட என்கிட்ட ரொம்ப அட்டாச்சில் இருந்தவங்கக்கிட்ட கூட சரி அந்த உறவுலேருந்து வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக சில பேர்கிட்ட ரொம்ப கெஞ்சு கூட பார்த்துட்டேன். என்னை ஒரு மனுஷியாக கூட மதிக்கலை. வேலைக்கு ஆகாது, சரி இந்த வீடு இங்கே போட வேண்டிய வீடு இல்லை, எங்கேயோ நான் போட வேண்டிய வீடு, வேலைக்கு ஆகாது, இனி நமக்குன்னு ஒரு இடத்த பார்க்கணுங்கிறதுக்காக டபக்குன்னு வீடை வேலை தொடங்கினேன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடித்தேன். இதில் ஒரு விஷயம் என்னன்னா, என் கூட பிறந்த சகோதரியே சொன்னா, இவ வந்து வீடு கட்டி, எங்கள் மாமா பொண்ணுட்ட சொல்லியிருக்கிறா, இவ வந்து வீடு கட்டி இந்த வீட்டில் பால் காய்ச்சி குடியேற மாட்டா, மனசு நொந்து சொல்கிறேன்னு இருக்கா. அவளை நான் எந்த விஷயத்துலையும் சதிக்கலை, எதுவுமே பண்ணலை. அவள் ஒரு விஷயம் பண்ணா, என்னை தெரியாமல் ஒரு விஷயத்த பேசினா, தப்பாக பேசினா, எனக்கு பிடிக்கலை, அனுப்பிவிட்டேன், இதுதான். ஆனால் அவள் சபிச்சா, கடவுள் என்னை கைவிடலை, எவ்வளோ அழகாக வீடை கட்டணுமோ அவ்வளோ அழகாக கட்டிட்டேன், எனக்கு பிடிக்கிற மாதிரி கட்டினேன், நான் ரசிக்கிற மாதிரி கட்டினேன். ஓகே, இனிமேல் நாளைக்கு உங்ககிட்ட வீடை கட்டுறேன். ஓகே, பாய்.